தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை வீரியம் காட்டி வரும் நிலையில் போதிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளாமல் விடிய அரசின் அனைத்து துறைகளும் கும்பகர்ண தூக்கத்தில் இருந்து வருகின்றன. பருவமழை தொடங்கி பல நாட்கள் ஆனபோதும் தொற்றுநோய் எச்சரிக்கை தொடர்பாக மருத்துவமனைகளுக்கு எவ்வித சுற்றறிக்கையும் அனுப்பாமல் மௌன விரதம் இருந்து வருகிறது தமிழக சுகாதாரத்துறை. அடுத்த சில தினங்களில் கனமழையால் தொற்றுநோய் ஏற்பட்டு அரசு மருத்துவமனைகளுக்கு அதிக நோயாளிகள் வருகை தரும்போதுதான் தமிழக சுகாதாரத்துறை உறக்கத்தை கலைக்குமா என மக்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். மக்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்ட பின் காய்ச்சிய நீரை பருகுங்கள், கொசுவலையை பயன்படுத்துங்கள், முகக்கவசம் அணியுங்கள் என வெற்று அறிக்கை விட்டு வேடிக்கை பார்ப்பதுதான் திராவிட மாடலா என பொம்மை முதல்வரை நோக்கி மக்கள் கேள்விக்கணைகளை வீசுகின்றனர். நீர்த்தேக்கம் மற்றும் அணைகளின் நிலவரங்கள் குறித்து எவ்வித ஆய்வையும் மேற்கொள்ளாமல் பொதுப்பணித்துறையும் வருவாய்த்துறையும் போக்கு காட்டி வருகின்றன. கடந்த காலங்களில் பாடங்கள் கற்றபோதும் குருட்டு பூனையாகவே இருந்தால் எப்படி என கிண்டல் அடிக்கும் மக்கள் தமிழக பேரிடர் மேலாண்மைத்துறை ஆழ்ந்த உறக்கத்திலிருந்து எப்போது கண் விழிக்கும் என கேள்வி எழுப்பியுள்ளனர். விடிய அமைச்சர்களைப் போலவே உள்ளாட்சி பிரதிநிதிகளும் உறக்கத்தை கலைத்ததாக தெரியவில்லை என கலங்கும் பெருநகரவாசிகள் அடைப்பு ஏற்பட்ட சாக்கடையும் சேதமடைந்த சாலையும் தான் விடியலை தேடியின் லட்சணமா என கேள்வி எழுப்புகின்றனர். மொத்தத்தில் வாக்களித்த மக்களுக்கு வாய்க்கரிசி போடாமல் வாழ்க்கையை நிம்மதியாக கழிக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே தமிழக மக்களின் கோரிக்கையாக உள்ளது.